ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ எப்படி வைக்கிறது, ஈஸியாக எளிமையாக வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஒன்றும் இல்லை, க்ரீன் டீயோட இலை கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு நம்ம சுடு தண்ணியில் ஹீட் பண்ண தண்ணியில் நம்ம போட்டு கொதிக்க விட்டு அதை வடிகட்டி நம்ம எடுத்தோம்னா அதான் க்ரீன் டீ. ஸோ அதுதான் உண்மையானது. வேறு எந்த க்ரீன் பவுடர், ஸோ அப்புறம் சில இது லெமன் க்ரீன் பவுடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அந்த மாதிரி உலகங்கிறது இல்லை, இந்த இதில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ எப்போதுமே இலை பெட்டருங்க. ஸோ எப்போதுமே டீயில் நம்ம இந்த பேக்கில் பேக் பண்ணி சின்னதாக டப் பண்ணி குடிக்கலாம். அதுவும் க்ரீன் இலை தான். இதுவும் க்ரீன் டீயோட இலை தான், ஒரிஜினல் இலை தான். ஸோ நம்ம என்னென்ன அதுக்கு தேவையான ஜாமான்கள் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அடுப்பு தேவைப்படுது. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா வடிகட்டுறது. எதுக்காக அப்படின்னா அந்த இலையை நம்ம கடைசியாக வடிகட்டணும். ஸோ அதுக்கு இது க்ரீன் டீயோட இலை, ஃப்ரெஷ்ஷான க்ரீன் டீயோட இலை. ஸோ நான் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வாங்கினேன். ஊட்டியில் டூருக்கு போயிருந்தோம். அப்போதைக்கு டீ ஃபேக்ட்ரி அப்படிங்கிற உங்களோட ஊட்டி போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். டீ ஃபேக்ட்ரியோட மியூசியம் இருக்குது. ஸோ அங்கே தான் வாங்க முடியுது. இன்னும் எனக்கு தீராமல் இருக்குது. நான் வேணும்னாலும் ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வீட்டுக்கே வந்துடுது, டெலிவரி ஆகுது. இது லெமன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் க்ரீன் டீயும் குடிக்கலாம், லெமன் போட்டு குடிக்கலாம். லெமன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் உடல் எடை கம்மியாகுதுங்க. எனக்கு பார்த்த வகையில் எனக்கு அது தெரியுது. ஸோ அடுத்தது க்ரீன் டீ நம்ம ரெடியானதுக்கப்புறம் இதில் குடிக்கணும், கிளாஸில் தான் குடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கத்தி எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா லெமன் கட் பண்ணுறதுக்காக. இது நம்ம ஹீட் பண்ணோம், வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு. இது வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். அந்த வாட்டரில் இருக்கிற தண்ணி எடுத்து நான் அந்த இதில் ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. தேவையான அளவுக்கு தண்ணி இருந்தால் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஊற்றின பாத்திரத்தில் வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் எலக்ட்ரிக்கல் அடுப்பை ஆன் பண்ணுறேங்க. ஆன் பண்ணி மேனுவலில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸில் ஹீட் ஆகும். வாட்டர் ஹீட் ஆகி அது பபிள் வரும். ஸோ அந்த பபிள்ஸ் வந்துச்சு வாட்டரில் அப்படின்னா நம்ம இலையை போட வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஓகேயோட இலை ஒரிஜினல் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி சவுண்டு கேட்குது, ஹீட்டிங் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் ஹீட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோ குக்கிங்கில் வச்சிட வேண்டியதான். ஸோ உங்களுக்காக நான் ஸ்லோ குக்கிங்கில் வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை, ஒரு 4 இலை, ஒரு 5 இலை போடுங்க. இந்த மாதிரி 4 இலையை தூக்கிட்டு இதுக்குள்ளார நம்ம ஹீட் ஆகிற வாட்டருக்குள்ளார நம்ம போட்டுற வேண்டியதான். இன்னும் வேணுங்கிறத கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு விட்டு இப்போ பாருங்க, நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும், அதாவது லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோனால இப்படி கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். போக நம்ம சரி பண்ணிக்கலாம். அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஹீட் ஆகும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, வாட்டரோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த இலை இப்போ தான் பாருங்கள் குதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது கொதிக்கிட்டுமே நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லெமன். ஸோ இந்த லெமனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெமனை வந்து நம்ம வந்து வாட்டரில் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ லெமன் கட் பண்ணியாச்சு. ஸோ லெமன் பார்த்திங்கன்னா இதுதான் லெமன். ஸோ லெமன் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளாஸையும் வந்து லைட்டாக வந்து பண்ணலாம். இது பண்ணுவாங்க வச்சுட்டு இது வந்து வேகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் பாயில் ஆகும். ஸோ பாயில் ஆகும், கண்டிப்பாக பாயில் ஆகும். அப்போதைக்கு நம்ம வந்து எடுத்து வடிகட்டி பண்ணிவிட்டேன். மேனுவல் வச்சுன்னா பாருங்க கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? அந்த கொதிக்கிற போது என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிட முடியும். ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அடுத்தது மீன் எடுத்து நம்ம டிப் பண்ணி வேண்டியது. போனாலும் இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், என்னோடய ஹீட்டு தாங்க முடியாது. ஸோ இதை எடுத்து நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து ஊற்றுறோம். கிளாஸில் ஊற்றுறோம். மீதி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அது தேவை. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெமன். ஸோ இதாங்க வந்து பியூர் க்ரீன் டீ. இது அப்படியே குடிக்கணும். இது அப்படியே குடித்தா சத்து நன்மைகள் அதிகம். ஸோ இது அப்போ நிறைய இப்படி தான் க்ரீன் டீ செய்யணும், இப்படி தான் குடிக்கணுங்க. இது வந்து தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம வேணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ பியூர் க்ரீன் டீ தயார்.